ஸ்டார்ட் பண்ண அப்போவே விக்ரமன் சார் வந்து ஒரு கதை நான் கேட்டேன், அதை நீங்கள் கேளுங்க அப்படின்னாரு. அதுக்கு என்ன காரணம்னா, சின்ன வயசுலேருந்து நான் வந்து கனிஷ்காவை பார்த்துருக்கேன். அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம், சாரை பார்க்க போகும்போது, ஃபங்க்ஷனுக்கு போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ பையன் சும்மா குழுன்னு சுட்டியாக இருப்பான். அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு, சார் நல்லா படிப்பான், டபுள் ப்ரொமோஷன்லாம் வாங்கியிருக்கான் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்க்கும்போது நல்லா வளர்ந்துட்டேன். என்னப்பா ஹீரோ மாதிரி ஆகிட்டு? ஆமாம் சார், நடிக்கணும்னு ஆசைப்பட்றான், நீங்கள் ரவிக்கு நீங்கள் தான் உங்கள் படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னாரு. அப்போ சும்மா ஏதோ சும்மா சொன்னது தான். ஆனால் அது வந்து பல வருடங்கள் கழித்து அது நடக்கணும்னு நடந்திருக்கு. அப்போ விக்ரம் சார் வந்து ஒரு கதை கேளுங்கன்னு அனுப்பிச்சாரு. அவர் வந்தார். அப்போ அந்த கோவிட் பீரியட் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் என் ஆஃபீஸில் உட்காந்து அவங்க அசிஸ்டன்ஸு நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் பிளே பண்ணோம். ஒரு 4 நாளில் பூஜை அப்படின்னும் போது எல்லா டைரக்டர்ஸுக்கு இப்போ இன்னைக்கு வந்திருக்க மாதிரியே இன்னும் ஜாஸ்தியாகவே எல்லாருக்குமே அவர் சொல்லிட்டு அந்த பூஜையை பண்ணணும் பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஆர்டிஸ்டுக்கெல்லாம் அந்த படத்தில் நடிக்கிறவங்களுக்கெல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் வேறு கொடுத்தாச்சு. திடீர்னு அவர் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு போயிட்டாரு. அதில் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க விக்ரமன் சாரும் கனிஷ்காவும். அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னங்க அது, இதுக்கு போய் அப்செட் ஆகிறீங்க? அது இல்லைன்னா இல்லைங்க, இமீடியட்டாக வேறு கதை பண்ணலாம், நானே டைரக்ட் பண்ணுறேன், இல்லைன்னா என் அசிஸ்டன்ஸ் வச்சு டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கதைகள் கேட்டு, அந்த கதையில் நானும் வந்து விக்ரமன் சாரை கேட்டு, அதில் ஒரு கதை வந்து எங்களுக்கு சுமாராக தான் பட்டுது. ஆனால் அந்த கதையை வந்து சூரிய கதையில் அந்த கார்த்திகெல்லாம் உட்காந்து வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேவே டோட்டலாக மாற்றி அந்த கதையாசிரியருக்கெல்லாம் பணம் கொடுத்தாச்சு சார், பகிரா சார். அது அந்த கதையாசிரியரை கூப்பிட்டு அவருக்கு ஃபுல் லாங்குவேஜுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த கதையை வச்சு இவங்க அந்த கதையாசிரியர் வந்து இவங்க படத்தை பார்த்துட்டு, சார் இது நான் பண்ண கதையே இல்லையே சார்ன்னு சொல்ற அளவுக்கு அது வேற மாதிரி ஆயிடுச்சு சார், இன்னும் சூப்பரா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி பாராட்டுற அளவுக்கு இவங்க அந்த கதையை பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி ஸ்டார்ட் ஆனதுதான் இந்த படம். இதுல நான் வந்து முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது திரு சரத்குமார் அவர்கள். ஏன்னா நான் வந்து ஒரு 10 படம் அவர் ஹீரோவை வச்சு பண்ணிட்டேன். ஆக்சுவலா என்னோட முதல் படத்துல அவர் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தா கூட அதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான ரோல். அதுல அந்த ஒரு சிபிஐ ஆபீசரா வருவாரு, ஆனா அவர் தான் வில்லன் மாதிரி தெரியும், ஆனா அது பாசிட்டிவான ரோல். அந்த படத்துல இருந்து கண்டினியூஸா ஒரு 10 படம் நாங்க ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ அவரை போய் கேட்கிறேன், இந்த மாதிரி நான் என் கம்பெனில ஒரு படம் பண்றேன். அப்படியா சார், ஓகே. ஹீரோ சார், நான் இப்போ ஹீரோவா புக் பண்ண வரல, ஹீரோ கூட வர மாதிரி ஒரு கேரக்டர், அருமையான கேரக்டர். ஆனால் அப்படியே ஒரு மாதிரி அவர் ஒரு மாதிரியா பார்த்தாரு. இல்லை சார், விக்ரமன் சார் பையன் தான் ஹீரோ. ஓகே ஓகே அப்படின்ட்டார். ஏன்னா விக்ரமன் சாருடைய சூரிய வம்சமும் அவரும் விக்ரமன் சாரும் ரொம்ப ஃப்ரெண்டு, அதையும் அவரால் மறக்க முடியாது. அதனால எனக்கும் விக்ரமன் சாருக்கும் அவர் நட்பு பாராட்டி அந்த படத்தில் வந்து ஒரு அருமையான கேரக்டர், நல்ல ரொம்ப தட் இஸ் கோஆபரேஷனோட இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு. அவருக்கு நன்றி சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் லைக் கௌதம் வாசுதேவ மேனன், லைக் சமுத்திரக்கனி, இவங்க எல்லாமே வந்து இந்த படத்துக்குள்ள வந்ததுக்கு காரணம் கண்டிப்பா வந்து ரவிக்குமாரோ விக்ரமன் சாரோ இல்லை. ஏன்னா அவங்க பெருசா ஒன்றும் நமக்கு வந்து செஞ்சுதான் ஆகணும்ன்றதெல்லாம் கட்டாயம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற வரிசைகள், பட வரிசைகள் நிறைய இருக்கு. அதுல வந்து எல்லாத்தையும் மீறி எப்படி செய்யணும்னு அவசியம் இல்லையே. ஆனா அந்த கதையை கேட்டு அந்த கேரக்டர் கேட்டு அவங்க நல்லா இருக்குன்றதுனால ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சமுத்திரக்கனி சார் அவர்களுக்கும் கௌதம் வாசுதேவன் மேனன் அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் சித்தாரா, இதுல என்னன்னா சித்தாரா வந்து அம்மா வேணும்னு ரொம்ப பிடிவாதமா சொன்னாங்க. எனக்கு விக்ரமன் சாருக்கும் ஒரு சந்தோஷம். ஏன்னா விக்ரமன் சார் பண்ண புது வசந்தத்துல அவங்க தான் ஹீரோயின். அந்த படத்துல நானும் ஒரு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணேன். அந்த படத்துல வந்து சித்தாரா வந்து ஹீரோயின். ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய முதல் படத்திலையும் புரியாத புதிர் படத்திலையும் சித்தாரா ஒரு நல்ல பிளாஷ்பேக் ஹீரோயின் சொல்ல தானு சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ அப்படிதான் சித்தாரா உள்ள வந்தாங்க. அவங்கள வந்து முகம் கோணாம
நம்ம வந்து ஒரு ஹீரோயினா வச்சு படம் எடுத்த ரவிக்குமாரும் விக்ரமன் சாரும் இப்ப நம்மள அம்மா கேரக்டருக்கு கூப்பிடுறாங்கன்னு கொஞ்சம் கூட ஃபால் மாறாம இந்த படத்துல நடிச்சாங்க. ஒரே போட்டியா இருக்கு, நான் நிக்கிறேன் நீ நிக்கிறேன்னு. எல்லாருமே வாழ்க்கையில நிக்கணும்னு தான் இப்ப வந்திருக்கோம். நீ கெஸ்ட் பாருங்க. நம்ம கம்பெனியா? இதே அட்வான்ஸ் எடுத்து வச்சுக்கடா. சௌத்ரி சார் வர முடியல, அவரு வந்து வைசாக்கோ இங்க போயிருக்காரு. அதனால கண்டிப்பா ஜீவா வந்துருவா அப்படின்னா ஜீவா வந்துட்டாரு. நன்றி. சோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. இங்க வந்திருக்கவங்க பேரெல்லாம் சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி பாராட்டினேன்னா அதுவே ரொம்ப லேட் ஆயிடும். அப்புறம் சூரிய கதிர் கார்த்திக் வந்து இந்த படத்துல அறிமுகப்படுத்துறேன் என்னுடைய அசிஸ்டன்ஸ்ன்றதுனால. ஏன்னா இப்ப புதுசா இன்னொருத்தரை நம்பி அவன் திடீர்னு ஓடி போய் மறுபடியும் வேற எவனை பிடிச்சிட்டு வர்றதுக்கு நம்ம அசிஸ்டன்ஸ் டாய் செய்யறா அப்படின்னா செய்ய போறாங்க. ஆனா அப்படியெல்லாம் நான் எதுவுமே மிரட்டல. அவங்க சொன்ன அந்த ஸ்கிரீன் பிளே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, விக்ரமன் சாருக்கும் பிடிச்சது. அதுக்கப்புறமா அந்த ஷூட்டிங்க்கு நான் நிஜமாவே அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னு நான் போய் ஒரு நாள் கூட பார்க்கவே இல்லை. இது வந்து அவங்களுக்கும் தெரியும். சரத்குமார் சாரை பார்க்கணுமே மரியாதை நிமித்தமாக அப்படின்ட்டு அவரை பார்க்கறதுக்கு ஒரு நாளும், சமுத்திரகனி சார் மரியாதை நிமித்தமா பார்க்கணும்னு ஒரு நாளும், கௌதம் வாசுதேவன் சாரை பார்க்கணுமே மரியாதைக்கு ஒரு நாளும், சித்தாராவை பார்க்கணும்னு பூஜை அன்னைக்கே பார்த்துட்டேன். சோ இது வந்து இப்படிதான் அவங்கள மட்டும் சந்திச்சுட்டு வந்திருக்கேன். இந்த 4 பேர் மட்டும் பார்த்துட்டு வந்தேன் தவிர ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்காந்து நான் வேடிக்கை பார்க்க அவங்க எப்படி பண்றாங்கன்னு நான் கேட்கல. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரையா கேட்பேன் எப்படி பண்றாங்கன்னு. சரஜியோட பின்றானுங்க சார் உங்க ஆளுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கௌதம் வாசுதேவன் வெரி கிளியர் அவங்க வந்து என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ரிப்பீட்டடா எந்த ஷாட்ஸுமே எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க பாராட்டினாங்க. சோ இப்படி ஒரு முடிவு வாங்கப்பா. சோ இப்படி நிறைய இது வந்து அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. இதுல என்னன்னா 2 பேரு, ஒருத்தன் குண்டா இருப்பான் ஒருத்தன் ஒல்லியா இருப்பான். அதே மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள கேரக்டர்ஸ் அதே மாதிரி தான், டோட்டல் ஆப்போசிட். ஒருத்தன் வந்து டஃப் கை, அந்த சூரிய கதிர் குண்டா இருக்கிறவன், அவனுக்கு வேணும்ன்றது வேணும். அது எதுவா இருந்தாலும் அவன் வந்து அது ஒரு மீறி இல்ல அது வேண்டான்னு கொஞ்சம் வேற மாதிரி சொன்னா அவன் வந்து டிஸ்கஷன்லயே அப்படிதான் ரொம்ப சத்தமா பேசி எல்லாம் ஆர்கியூ பண்ணுவான். என்னடா அது சீன், எத்தனையோ படத்துல வந்துச்சு சார். இல்ல சார் நல்லா இருக்குது சார், இங்க பயங்கரமா கத்துவான். திடீர்னு ஒரு மாதிரி தலைலாம் வலிக்கும் அவனுக்கு. ஐயோ என்ன இந்த தனியா விடக்கூடாதுன்னு சொல்லி இவனை கூட்ட இவன் வந்து டேய் அந்த சீன் வேணாம், சரி சார் உடனே வேணாங்க, டைரக்ட் வேணான்ட்டாரு விடுங்கப்பா, அதுக்கப்புறம் வேற பார்த்துக்கிட்டா போச்சு அப்படின்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ற ஆளு. சோ எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ற ஆளு. இவன் டஃபா இருக்கிறவன் வந்து சாஃப்ட். சோ இவங்க 2 பேரும் சேரும் போது இவங்களுக்குள்ள சண்டையே வராது. ஏன்னா இவங்க 10 வருஷமா இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது இருந்த ஃப்ரெண்ட்ஸ். ஆதவன்ல இருந்து பண்றீங்களா, ஆதவன் படத்துல இருந்து சூர்யாவும் அந்த குண்டா இருக்காருல்ல சூரிய கதிர், இவர் வந்து ரொம்ப ஒல்லியா இருந்தாரு. எப்படின்னா ஆர்டிஸ்ட் சூர்யாவும் இந்த சூரிய கதிரும் வந்து ஜிம் மேட்ஸ் அவங்க. ஸோ அப்படி ரெகுலராக ஜிம் போனவங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்பைனல் கார்டில் ஒரு அடிப்பட்டது. அதுக்கப்புறமா வேற வழி இல்லாமல் மெடிசன்னால இப்படி ஆயிடுச்சு. சீக்கிரம் சரியாயிடும், அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும். அந்த வாழ்த்துக்களும் சேர்த்து கொடுத்துருங்க. இந்த படத்தின் இந்த ட்ரெய்லருடைய அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆடியோ. இந்த இன்றைய கதாநாயகன் சத்யா அவர் வந்து ரொம்ப அருமையா பாட்டுகள் போட்டிருக்காரு. என்ன படத்துக்கு மீறி வந்து எங்கேயுமே புகுத்துற மாதிரி எதுவுமே எந்த காட்சியும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த சாங் வந்து மாண்டேஜ் சாங்ஸ் தான். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு காமிச்சோம். அந்த சாங்ஸ் இன்னொரு சாங் இருக்கு, அப்பா சாங். அந்த அப்பா சாங்கை பத்தி நான் சொல்லணும், பட் அது வந்து இப்போ சொல்ல வேணா, படம் ரிலீஸுக்கு அப்புறம் அப்படின்ட்டு டைரக்டர் சூரிய கதிர் வந்து ஷார்ப்பா சொல்லிட்டார், சார் இதை பத்தி சொல்லாதீங்க, அதை போடாதீங்க அப்படின்ட்டார். சரி ஓகே, அவருக்கு தெரியும் அந்த கதை, எனக்கும் தெரியும். சரி ஓகே, புது பசங்க சொல்றது நம்ம கேட்டவனும் இல்லையா, ஏன்னா நிறைய புது டைரக்டர்ஸ் படம்லாம் நான் நடிக்கிறேன், அதனால சரின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் அந்த படத்து அந்த பாட்டினுடைய ஒரு பல்லவி மட்டும் நான் வந்து என்ன பண்ணேன், என்ன டைரக்டர்ஸ் யூனியன் வந்து கலைஞர் விழாவில் பண்ண சொன்னாங்க, கலைஞர் 100ன்ட்டு. அதில் நான் ஒரு போர்ஷன் பண்ணி கொடுத்தேன், ஒரு 10 அவதாரம் தசாவதாரம் அப்படின்ட்டு. அதுல எண்டுல கலைஞர் சாகும் போது, செத்ததுக்கு அப்புறமா அந்த ஊர்வலம் போகும்போது அந்த சாங்கை போட்டு விட்டேன்.
அப்படியே எண்டில் சைலண்ட் ஆகி சிஎம்லேருந்து அவங்க ஒய்ஃப்லேருந்து உதயிலேருந்து நிறைய பேர் எங்கள் மினிஸ்டர்ஸு எல்லாருமே வந்து அப்படியே கண்டெல்லாம் கலங்கிடுச்சு. இதெல்லாம் நான் டைட் ஷேரில் பார்க்குறேன். ஏன்னா எவ்வளோ இம்பேக்டாக இருக்குது இந்த சாங் அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு அந்த சாங்கு. ஸோ பின்னாடி உங்களுக்கு இன்னைக்கு ஆடியோ ரிலீஸில் அது வந்து சாங் வரும். அந்த நான் கை தட்டணுன்னு தண்டிட்டுங்க. நல்லா தட்டுறதுனா மற்றவங்க தட்டுவாங்க. என்னங்கடா நீ. ஸோ அவன் டிஎம்கேன்னு நினைக்கிறேன். அதனால இல்லையா? சரி போதுண்டான்றீங்களா? இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லணும். அதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஜெயம் ரவி வந்து எனக்கு இன்னைக்கு வந்து ஹீரோவை அறிமுகப்படுத்துறது வந்து எனக்கு ஒரு சின்ன சென்டிமெண்ட். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக். ஜெயம் ரவி இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. நான் வந்து தசாவதாரமா இல்லை ஏதோ பஞ்சதந்திரமா இல்லை தெனாலி படம் ஷூட்டிங்கு. கமல் சார் வந்து இவரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, கிளாப் கொடுக்குறாரு, நான் கேமரா ஆன் பண்றேன். அப்படிதான் இவர் இன்ட்ரோடியூஸ் ஆனாரு தெனாலி போது. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து விக்ரமன் சார் பையனை வந்து இவர் லான்ச் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜீவா வந்து சந்தோஷம். ஒவ்வொருத்தருக்கும் சிவா சார்லேருந்து பார்த்திபன் சார் வந்து அவருக்கு அடிக்கடி என் கூட மெசேஜில் பேசுவார். அந்த மெசேஜ் எல்லாமே புதுமையாக இருக்கும். அதில் அவர் கொடுத்த ஐட்டங்கள் நிறைய இருக்குன்னு அதெல்லாம் டேபிள் வச்சுருக்க ஐட்டம் எல்லாம் டேபிளில் வைக்காதப்பா. ஸோ பஞ்சஸ் கிங் அவர், அப்புறம் மிஸ்கின், அப்புறம் எல்லாருமே ஜவஹர் எங்கேருந்து எனக்கு ரொம்ப கிளாராக இருக்கு. பாக்யராஜ் சார், பிவாசு சார், எல்லாம் தானு சார், அது பக்கம் சிவா வந்து நடிகர் ஜெயம் ரவி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சொன்ன மாதிரி உண்மையாகவே சந்தோஷமா இருக்கு. எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெரி ஹாப்பி. அண்ட் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் டைரக்டர்ஸாக இருக்கிறாங்களா, அதனால கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் அப்படியே பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை ஜீவா வந்து காப்பாத்திட்டாரு. அதுக்கு தான் இந்த பக்கம் பவ்யம்லாம் கிடையாது, பயந்து தான் இப்படி வந்து உட்கார்ந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி ஒரு பயம் இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது எல்லா டைரக்டர்ஸ் கூட உட்காரும் போது. ஏன்னா எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸ். அண்ட் பல ஸ்கூல் பிரின்சிபல் ஒரே ஸ்கூலில் வந்து இருந்த மாதிரி இருந்தது. அது எல்லாமே விக்ரமன் சாருக்காகவும் KS ரவிக்குமார் சாருக்கும் காமிச்ச அந்த அன்பு தான். ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த அன்பை சினிமாவில் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு யார் கிரேட்டுன்னு என்னால் இன்னும் முடிவு பண்ண முடியல. விக்ரமன் சார் வந்து KS ரவிக்குமார் சாரை நம்பி அவர் பையனை அவர்கிட்ட ஒப்படைச்சது அது கிரேட்டா, இல்லை KS ரவிக்குமார் சார் என் குருக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணது அவர் கிரேட்டானே புரியல எனக்கு. ஸோ ரெண்டு பேருமே இந்தியன் சினிமாவில் லெஜெண்ட்ஸ். அவங்க நம்ம தமிழ் சினிமா அப்படிலாம் சொல்லவே கூடாது. இந்தியன் சினிமாவில் வந்து ரெண்டு பேர் லெஜெண்ட்ஸ் அவங்க. அந்த மாதிரி அவங்களுடைய பேரை காப்பாற்றுற ஒரு பொறுப்பு வந்து நம்ம விஜய் கனிஷ்காக்கு இருக்கு. அவர் கண்டிப்பாக இந்தியன் சினிமாவில் ஒரு நல்ல பேர் எடுத்து வருவாருன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோ. அவரோட படத்துல வந்து விக்டரின்னு ஆரம்பிச்சார். படத்துல நான் தான், வேற யாரும் இல்லை. ஜெயம் ரவின்னு பேர் வந்தது ஜெயம் பட்ல தான். அதுக்கு அப்புறம் ஒரு ஹீரோ வராருன்னா ஹிட் லிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா பெருமையா இருக்கு சொல்லும் போது. அதனால நம்ம ஹீரோவை வந்து என்னோட ஒரு ஹிட் ஃபிலிம் டயலாக்ல இருந்து டயலாக் வச்சு வரவேற்கணும்னு நினைக்கிறேன். கோமாளி படத்துல இருந்து வா மச்சான் வா மச்சான் வா மச்சான், இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு மச்சான். வா மச்சான் வா மச்சான். நான் முதல்ல இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்ப KS ரவிக்குமார் சார், கமல் சார், எல்லா லெஜண்ட்ஸும் என்னை வந்து அன்பா வரவேற்றாங்க. இன்னைக்கு என்னால உங்களை வரவேற்க முடியும்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மகிழ்ச்சி எனக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்.
இன்னைக்கு இவ்வளோ பேர் உங்களை வரவேற்கும் போது கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த சந்தோஷம் உங்களுக்கு லைஃப் லாங் இண்டஸ்ட்ரியில் ஹிட்டோட சேர்ந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். அண்ட் மியூசிக் டைரக்டர் சத்யா சார், சாங் சூப்பராக இருந்தது சார், அமேசிங், ஆசம், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் 2 ஹீரோ சப்ஜெக்ட்ஸ் கேட்டிருக்கேன், 2 ஹீரோ படத்தில் வந்து நடித்து கேட்டிருக்கேன், 2 டைரக்டர் வந்து ஒரு படத்தில் பண்ணி இப்போ தான் நான் முதல் தடவை கேட்குறேன். ஸோ அது ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். சூரிய கார்த்திக்னு வச்சுக்கோங்க, அது நல்லா இருக்கும். சூரிய கார்த்திக்னு வச்சு அப்படி வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கிட்டா ஒரு நல்லா இருக்கும். சுபா மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த நட்பை விட்டுறாதீங்க, இன்னும் நிறைய இந்த மாதிரி வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நான் கண்டிப்பாக. அண்ட் இந்த படம் வந்து ஆல்ரெடி ஹிட் டாக்குன்னு எல்லா பெரிய டைரக்டர்ஸும் சொல்லிட்டாங்க. இது இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்த்த உடனே நமக்கு தெரியும் ஒரு ஹிட் மெட்டீரியல் என்னன்னு. ஹிட் லிஸ்ட்டை ஹிட் ஆக்க வேண்டிய பொறுப்பு உங்களது. நன்றி, வணக்கம். ஒருத்தர் பேசும்போது நான் உட்காந்து அடுத்தது என்ன யாரையா விட்டுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது முக்கியமான மேட்டர் ஞாபகம் இருந்தது. இல்லை உனக்கு கூப்பிட்றேன் இருவா. இல்லை, இந்த படத்துக்கு வந்து ஒரு நீங்கள் வாழ்த்த வரணும், ஆடியோ ரிலீஸ் டேட் சொல்கிறோம் போது, இல்லை சார் நான் வந்து ஷூட்டிங்கில் இருக்கேன், இந்த ஃபாரினில் போயிருக்கேன், அந்த மாதிரிலாம் காரணங்கள், உண்மையான காரணங்கள் நான் அப்புறம் விசாரிச்சுட்டேன். அவங்க அசிஸ்டன்ஸ் மூலியமாக அதெல்லாம் நமக்கு ஆள் இருக்காது. ஸோ அதெல்லாம் விசாரிச்சுட்டேன், உண்மையான காரணங்கள். ஆனால் அவங்க வந்து என்னை கூப்பிட்டு நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வேணா வந்து ப்ரமோஷன் மாதிரி எதை எடுத்துக்கங்க, இல்லை வீடியோ பைட்ஸ் மாதிரி எடுத்துக்கங்கன்னு சொன்னதுக்கு அவங்க வந்து என்னை கூப்பிட்டு அவங்களுடைய ஆஃபீஸ்லேயும் அப்புறம் சூர்யாலாம் என் ஆஃபீஸுக்கே வந்து அந்த ப்ரமோஷன் வீடியோலாம் கொடுத்தாரு. ஸோ அந்த இது விஜய் சேதுபதி, சூர்யா, விஜய், கமல் சார், ரஜினி சார், இவங்களுக்கு என்னுடைய நன்றியை கண்டிப்பாக சொல்லணும். அதான் வேற என்ன விட்டேன்னு அடுத்தது யோசிச்சு சொல்கிறேன். இது நடுப்புற நம்ம ஜீவா, என் குருகுலத்தின் மகன் சௌத்ரி சார் வந்து வர முடியல, எனக்கு மேலே ஜீவா அனுப்புறேன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடியே விக்ரமன் சார்கிட்ட அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டார் நான் வந்துடுறேன்ட்டு. அது இல்லாமல் கனிஷ்காவோட ஃப்ரெண்டுன்னு வேறு கேள்விப்பட்டேன். ஸோ இப்படி 3 முகங்களை கொண்டவர். அந்த அந்த சூப்பர் குட்ல சீக்கிரம் 100வது படம் எடுக்கணும், நாங்கள் எல்லாரும் அதில் கலந்துக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். வாங்க ஜீவா. இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இருக்கிற எல்லா கான்டென்ட் நீயே பேசி முடிச்சிட்டேன் மாமா. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஸோ ஆக்சுவலி என்னை ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணது விக்ரமன் சார் தான். பெரும்புள்ளின்னு ஒரு படத்தில் நான் வந்து டெபியூ ஆயிருப்பேன். ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக நான் வந்து பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ரவிக்குமார் சாரோட டைரக்ஷனில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். அதில் சரத்குமார் சாரோட முதுகில் வந்து இப்போ யானை ஓட்டுவேன் சார். ஸோ கிருஷ்ணர் வேஷத்தில் இருப்பேன். ஸோ அதில் நீங்கள் போய் அந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சின்ன தங்கங்கிற அந்த ஆமாம் சார் ஃபுல் நாஸ்டாலஜி ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் இது. ஸோ ஃப்ரம் புது வசந்தம்லேருந்து இன்ன வரைக்கும் லைக் இதே மாதிரி விஜய், கனிஷ்கா இதே மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் போது கூட இதே லைக் உள்ளங்கள் தான் வந்தாங்க டு என்னை வாழ்த்துறதுக்கு. ஸோ டுடே அவங்க வாழ்த்தி என்னால் ஓரளவுக்கு நல்ல படங்கள்லாம் பண்ண முடிஞ்சது. ஸோ ஐம் ஷுவர் இந்த வாழ்த்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்காக இருக்கும். அண்ட் விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் குட் பாணியிலே இன்னும் நிறைய புது டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுங்க. அண்ட் அவங்க கூடயே ட்ராவல் பண்ணி இன்னும் லைக் என்னோட நான் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பேன். அதில் 70% நியூ டைரக்டர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ டைரக்டர்ஸோட பண்ணும்போது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்போஜர் வரும், ஒரு புது இது வரும். அதே மாதிரி இந்த மாதிரி டைரக்டர்ஸோட பண்ணும்போது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ சொல்லவே வேணாம், யூ ஹேவ் அ பியூட்டிஃபுல் டீம் அண்ட் த டைட்டில் லுக்ஸ் அமேசிங். ஸோ ஹிட் லிஸ்ட்டுங்கிற ஒரு படம் வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இருக்கும். அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி கனிஷ்கா ஹேஸ் அ வெரி ப்ராமிசிங் ஃபேஸ். ஸோ இன்னும் நிறைய ஜானர்ஸ் ட்ரை பண்ணணும், இன்னும் நிறைய புதுமையான படங்கள் பண்ணணும். அண்ட்
இந்த படத்துல ஹீரோயின் இல்லையா சார்? ஹீரோயின் இல்லையா? தப்பிச்சிட்டார்ல, இல்லாட்டி ஏதாவது ஒன்று சார். நீங்க அது அப்புறம் சார் திரும்ப அப்டேட் சொல்லுவார் அதை பத்தி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் நிச்சயமா சௌத்ரி சார் இங்கே இருந்திருந்தாருன்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அண்ட் நிச்சயமா அவர் மூலமா நான் வந்து என்னோட வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ விக்ரமன் சார், தேங்க்யூ கேஎஸ் ரவிக்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் கனிஷ்கா, விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். அண்ட் டு ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் அவுட் ஹியர் ஃபார் ஆல் த சப்போர்ட் யூ கிவ் ஹிம். ஸோ இது கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி அவனுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். And Kanishka, please be with people who are looking for your success. So நிச்சயமா அந்த aura உங்களுக்கு தெரியும். So be with writers, directors, cinematographers, so that you have a form of beautiful community. So wishing you all success. And directors-க்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். Thank you so much sir. And ப்ரொடக்ஷனுக்கும் கேஎஸ் ரவிக்குமார் சாரோட ப்ரொடக்ஷனுக்கும் என்னோட ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு 100 crore கிளப் ஆகணும் அப்படிங்கறது என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. சாரி, ரவின்னு பேர் இருந்தாலே கொஞ்சம் குறுக்குல பேசுவாங்கன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து ஆரம்பிக்கும் போதே சரத்குமார் சார் பத்தி சொல்லிதான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். அது கடைசியில நான் மறந்துட்டேன். ஆனா எங்க பழுவேட்டரையர் அவரை வந்து நாங்க எப்படி மறக்க முடியும்? இப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா, சினிமால சரத் சார் ஒரு படத்துல நடிச்சா அந்த படம் கண்டிப்பா ஹிட், நல்ல படம் அப்படின்ற மாதிரி இருக்கு. சார் உங்களுடைய சப்போர்ட் கிரேட் சார். நீங்க பல பேருக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க சார். உங்க நல்ல மனசுக்கும் உங்களுடைய திறமைக்கும் என்னைக்குமே நீங்க சுப்ரீம் ஸ்டாராகவே இருப்பீங்க சார். இந்த தடவை வந்து மறந்து போய் நான் வரல. 4455 வண்டி பிரஸ் மீடியான்னு போட்டிருக்கிற வண்டி வந்து குறுக்குல நிக்குதான். அதனால மற்ற வண்டிகள் உங்க வண்டி தானா? ஒன்னா வந்தீங்களா? இல்ல நீங்க சாவி கொடுத்தீங்கன்னா அவங்க எடுத்துருவாங்க. நீங்க போகணுமா? சாவி வாங்கிப்பா. உங்க டிரைவர் இருப்பாங்கல்ல, கலாய்க்கிறாங்கப்பா. அதான் இந்த பாரு, இந்த சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு கிருஷ்ணர் வேஷம் போட்டு நான் எடுத்த சின்ன தங்கம் வந்து செல்ல தங்கம் சாங்ல இன்னைக்கு என்னன்னா நம்மளே கலாய்க்கிறாங்க. அந்த 4455 வண்டி வந்து மீடியான்னு போட்டிருக்குமா? போயிட்டாங்களா? பிளாக் கலர். ஓகே. இப்போ வந்து இவரு கேட்டார்ல ஜீவா, ஹீரோயின்ஸ் இல்லையான்ட்டு. ஹீரோயின்ஸ் 3 பேர் இருக்காங்க இல்லையா? அந்த 3 பேர் யார் யாருன்னு சொல்லு. ஸ்ருதி வெங்கட், சுருதி வெங்கட், ஸ்மிருதி வெங்கட். நான் வந்து செக்ல கையெழுத்து போடுறதோட சரி, நான் வந்து இந்த பேரெல்லாம் கேட்டுக்க மாட்டேன் எப்பவுமே. ஸ்மிருதி வெங்கட், ஐஸ்வர்யா தத்தா, அபி நட்சத்திரா. 3 பேர். அப்ப சித்தாரா எங்க பழைய ஹீரோயின் ஏற்கனவே சொல்லிட்டேனே. இந்த 3 பேர் வந்து இன்னைக்கு வரலன்றதுனால அவங்கள சொல்லாம இல்ல. அவங்க 3 பேருடைய கேரக்டர்ஸ் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ். உண்மையாகவே வந்து ஸ்மிருதி வெங்கட் நேற்று ஆபீஸுக்கு வந்து கொஞ்சம் பிரஸ் எல்லாம் பேசினாங்க. பட் அவங்க சொல்லிட்டு போனாங்க இன்னைக்கு அவங்களுக்கு வேற எங்கேயோ தள்ளி ஷூட்டிங் இருக்குனால வர முடியாதுன்ட்டு. அப்புறம் மற்ற ஐஸ்வர்யா தத்தாவுக்கு வந்து ஒரு கெஸ்ட் ரோல் தான். இவங்களெல்லாம் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா புடிவாதமா இருந்து இவங்க தான் வேணும்னு சொல்றது. அனைவருக்கும் நீங்க காலை வணக்கம். தமிழ் சினிமா வரலாற்றின் தலை சிறந்த இயக்குநர்கள் ஒருவரான ரவிக்குமார் அவர்களும், அதே போல் ஒரு தலை சிறந்த இயக்குனரான விக்ரம் அவருடைய மகனும் இணைகின்ற ஒரு படம். ரவிக்குமார் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த சிஷியன்கிறத இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்கார். அவர் மிகச்சிறந்த குரு, மிகச்சிறந்த நண்பர், மிகச்சிறந்த அப்பா, மிகச்சிறந்த கணவர், இப்படி எல்லா விதமாக மிகச்சிறந்தவராக நான் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அந்த கேரக்டருக்கும் நான் மிகப்பெரிய ரசிகர். ஒரு தயாரிப்பாளராகவும் இந்த படத்தில் அவர் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். விக்ரமன் அவர்களுக்கு அவருடைய மகனால் அவருடைய புகழ் மேலும் கூட வேண்டும் என்று என்னுடைய ஆசை. கனிஷ்கா வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். அவருக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பை மொத்த இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து வந்து இன்னைக்கு ஒரு திரை திருவிழா போல இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்த ஏவி ஆகட்டும், இதுக்கப்புறம் படம் ரிலீஸ்க்கு தரப்போகிற ப்ரொமோஷன் ஆகட்டும், எல்லாமே மொத்த இண்டஸ்ட்ரியும் அவங்க பின்னாடி நிற்குதுன்னா, இந்த இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. உங்களால் லாபம் அடைந்த தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட்னு
இவ்வளவுதான் லிஸ்ட் போட முடியாது. அந்த லிஸ்ட் ஹிட் லிஸ்ட்டை விட பெரிய லிஸ்ட். அதனால உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. மொத்த இண்டஸ்ட்ரியும் உங்களுக்காக இந்த படத்துக்காக உழைப்பதற்கும் இதுக்காக ஏதோ ஒரு ப்ரொமோஷன் பண்றதுக்கும் கடமைப்பட்டிருக்கோம். இதெல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய நன்றி கடனை தவிர வேற எந்த விதமான இதுல எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் உங்களுடைய பங்களிப்பு, உங்க 2 பேருடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. அதனால இந்த இடத்துல நான் இந்த விஷுவல்ஸ் ட்ரெய்லர்லாம் ரொம்ப இம்பாக்டா இருந்தது. மேடைக்கு சொல்ற மாதிரி இல்லவே இல்லை, ரொம்ப நல்லா இருந்ததுனால இந்த புது இயக்குனர் 2 பேருமே நிச்சயமா ரவிக்குமார் சாரோட பேரை காப்பாற்றுவாங்க, அவருக்கு இன்னும் பெருமை சேர்ப்பாங்கன்னு நிச்சயமா நம்புறேன். அதே போல சத்யா தமிழ் சினிமாவின் மிக குறிப்பிடத்தக்க ஒரு மியூசிக் டைரக்டர், அவ்வளவு டேலண்ட். அவர் இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக், ஒரு டர்னிங் பாயிண்ட கொடுக்குன்னு நான் நம்புறேன். மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல இந்த படத்துல வழக்கமா இன்னைக்கு விஜய் சார்னு எடுத்தீங்கன்னா, சூர்யா சார்னு எடுத்தீங்கன்னா, அவன் கேரியர் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா கேப்டனோட ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி கணேஷ்கா நாளைக்கு எவ்வளவு வாழ்க்கையில சாதிச்சாலும் அது எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம சுப்ரீம் சார் சரத்குமார்னால ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த பெருமை அது நாங்க எல்லாருமே கேப்டன் ஸ்கூல். அதனால அந்த மனசு அப்படியே அவருக்கும் வந்திருக்கு. இன்னைக்கும் அவ்வளவு கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுக்கறதாகட்டும், உதவி பண்றதாகட்டும், சோசியல் சர்வீஸ் ஆகட்டும், கேப்டனுக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில பெயர் விட்டு சொல்ல போனால் எங்கள் அன்புக்குரிய எங்களுடைய சரத் சார் நாங்கள் சொல்லுவோம். அவர் இந்த படத்துல பண்ணி கொடுத்ததுன்றது அவர் அன்போடும் நன்றியோடும் எப்படி பண்ணியிருந்தாலும் சரி அந்த மனசுக்கு நன்றி. அதனால கனிஷ்கா நிச்சயம் மிகப்பெரிய உயரத்தை தொட போறார். எங்க தொட்டாலும் அதனுடைய அஸ்திவாரம் சரத்குமாராக இருப்பேன் அவர் நன்றி நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு 2 வேண்டுகோள் இந்த நான் சொல்றேன். அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம், இந்த தமிழ் சினிமாவில் ரவிக்குமார் சாரும் விக்ரமன் சாரும் கொடுத்த பங்களிப்பு இன்றியமையாதுன்ற மைண்ட்ல வச்சுட்டு அவங்க சைட்ல இருந்து விக்ரமன் சாரோட வாரிசு சொன்னும் தயாரிப்பாளர் ரவிக்குமார் சார் வரும்போது அது உங்கள் வீட்டு படமாக உங்களையே தயாரிப்பாளர்களாக நினைச்சு உங்கள் வீட்டு பிள்ளை நடிக்கிறதா நினைச்சு இந்த படத்தை நீங்க ப்ரொமோட் பண்ணுறது என்னுடைய வெண்போடு நான் கேட்டுக்கிறேன். 2வது மிக முக்கியமான விஷயம், தமிழ் சினிமா தியேட்டர்ல கூட்டம் இல்ல தியேட்டருக்கு ஆள் இல்லைன்னு இன்னும் பெரிய கோஷம் எழுப்பிக்கிட்டே இருக்கிறோம் நாம் இன்னும். ஆனா தமிழ் சினிமா தியேட்டரை எல்லாம் திருவிழா கூட்டமாகினது, திருவிழா தேராகினது, தியேட்டரை எல்லாம் தேராகினது இந்த 2 டைரக்டர்களும். இவர்களுடைய படம் வருது. தமிழ் திரையரங்கு உரிமையாளர்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரி சார்பாக என்னுடைய பாதமடைந்த வேண்டுகோள், உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளை தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கான். அந்த ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஷோ கொடுக்கணும், எப்படி ஓட்டணும், எப்படி நடத்தி கொடுக்கணும், எப்படி ஷேர் கொடுக்கணும்ன்றத தயவு செய்து உங்கள் வீட்டு படமாக நினைத்த இந்த படத்தை இங்கே ஆதரிக்க வேண்டும் என்று அனைத்து திரையரங்கு உரிமையாளர்களையும் மொத்த தமிழ் சினிமாவின் சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி சார். அடுத்ததாக இயக்குனர் மிஷ்கின் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். காலை வணக்கம். தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கணும், நான் ட்ரைலர் பார்க்கல, நான் ஈவினிங் பார்த்துறேன். ரொம்ப அழகான பேர் கனிஷ்கா, ஒரு அரசனுடைய மகா புருஷனுடைய பேர் அவர் தந்தை வச்சிருக்காரு. விக்ரமன் சாருடைய டைட்டில்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது புது வசந்தமும் வானத்தை போல அப்படின்றது. இந்த மாதிரி டைட்டில் எங்களாலும் யோசிக்க முடியுமான்னு தெரியல. ஆக்சுவலாக பியூட்டிஃபுல் டைட்டில். நான் பழகிய சினிமாக்காரர்களே எப்பொழுதுமே எளிமையாகவும் அழகாகவும் பழகிறது நம்ம ரவிக்குமார் சார். எனக்கு 25 வருஷமாக அப்படியே பார்ப்பேன். எப்போயாவது ஒரு வருஷத்துக்கு 2 தடவை தான் மீட் பண்ணுவேன். அவ்வளோ எளிமையாக, அவ்வளோ ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வெரி எக்ஸ்ட்ரானரி. நான் அவர் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிறேன். ட்ரெயினில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன். கெட்ட கேரக்டர் தான் எழுதியிருக்கேன் அவருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பேர் அவர் தான் எங்களோட குரு கதிர் சாரை பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குருக்கள் இருக்காங்க. நான் வாழ்நாளில் எப்பயாவது ஒரு தருணம் தான் அந்த மாதிரி எல்லா குருக்களையும் பார்க்க முடியும். நான் ஒரு புத்தக கடையில் ஒர்க் பண்ணும்போது என் குரு என்னை அடையாளப்படுத்தி என்னை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு பண்ணார். அவருக்கு ஒரு கிளாப் அடிங்க கதிர் சார். அவர் என்னைய கூப்பிட்டு போகலன்னா இன்னைக்கு நான் அந்த மேடையில் இருந்திருக்க மாட்டேன். ஆக்சுவலாக அவர் அவர் குரு பாக்யராஜை பற்றி எப்பயுமே சொல்லுவார். அவருக்கு ஒரு பெரிய கிளாப் அடிங்க. ஒரு குரு இன்னொரு குருவை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு தொடர்ச்சி ரொம்ப அழகானது. அப்படித்தான் கனிஷ்கா நீயும் வரணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது அதில் சரத்குமார் சார் இருந்தார். ஆக்சுவலாக டக்குன்னு என்னை கண்டுபிடிச்சார். ஏதோ
துருத்துருன்னு இருப்பேன், ஓடிக்கிட்டே இருப்பேன். ஆக்சுவலி இங்கே வான்னு கூப்பிட்டு அவருடைய அப்போ ஒரு பெரிய செல் வச்சிருப்பார். ஆக்சுவலி அந்த செல்லில் கடையில் கொடுத்து பத்திரமா வச்சுக்க அப்படிம்பார். ஒரு வேளை என்னை மட்டும் தான் நம்பியிருக்கான்னு நினைக்கிறேன் அந்த டைமில். அந்த செல்லு பெரிய செல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. அப்புறம் கூடவே இருப்பேன் ஆக்சுவலாக. கூடவே இருந்து அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒரு 13 சீன் எழுதுறதுக்கு எனக்கு வந்து வின்சென்ட் செல்வா என்னுடைய குரு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போ வந்து நான் சரத்குமார் சார் ரொம்ப அவ்வளோ அன்போடு பழகுவார். அவருக்காக எழுதுனது தான் நான் ஒரு கதை தான் துப்பறிவாளனா மாறிச்சு. அவருக்கு நான் வந்து சங்கர்லால் துப்பறிகிறார்னு ஒரு கதை எழுதினேன். அது ஏதோ ஒரு வகையில் அந்த கதையை வந்து என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் அது விஷாலுக்கு போயிட்டு துப்பறிவாளனா மாறிச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் இங்கே நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். போன மேடையில் வந்து நான் வந்து சினிமாவுக்கு போங்க, கோயிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னதை வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலாக எடுத்துக்கிட்டாங்க. ஐயா, கோவில்ன்றது நான் சர்ச்சும் மசூதியும் சேர்த்து தான் சொன்னேன். நான் நான் பிறந்த குடும்பம் ஒரு இந்து குடும்பம், நான் வளர்ந்த குடும்பம் ஒரு முஸ்லீம் குடும்பம், நான் கல்யாணம் செய்த மனைவி ஒரு கிறிஸ்டியன். நான் ஏன் கோவிலுக்கு போவாதீங்க அப்படின்னு சொல்றது, கோவிலுக்கு காலையிலே போயிடுறீங்க. காலைல எந்திரிச்ச உடனே அம்மாவை பார்க்குறோம், காலைல எந்திரிச்ச உடனே அப்பாவை பார்க்குறோம், காலைல எந்திரிச்ச உடனே நம்மளுடைய உறவுகளை பார்க்குறோம். கோவில் தான் அது. ஆக்சுவலாக நான் ஏன் தியேட்டருக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு தியேட்டர் வெறிச்சோடி கிடக்கு. இது வந்து நிஜம், இது நிஜம். ஏன் அப்படின்னா எல்லாருமே எல்லாருடைய வாழ்க்கையுமே ஒரு வீடியோக்குள்ள, ஒரு செல்லுக்குள்ள, ஒரு ரிமோட் கண்ட்ரோலுக்குள்ள வந்து ஒரு வினாடிக்கு 30 சேனலை மாற்றக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு. அப்போ நம்ம தியேட்டரை வந்து மறந்துடும். இப்போ பாருங்க, நீங்க காலையில் இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அங்கே கனிஷ்கா அவனுடைய நண்பர்கள் தனியாக அவனுக்கு வந்து ஹோல்டர் பண்ணி கை தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா இது எவ்வளவு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட். நான் ஏன் கோவில், சர்ச்சு, மசூதியை விட தியேட்டர் முக்கியம் அப்படின்றது எப்படி சொல்லணும்னா, ஒரு சினிமா ஒரே ஒரு காட்சி பார்க்குறேன். பாக்யராஜ் சார் படத்தில் வந்து அவர் பிரிஞ்சு போறாரு. அப்போ தன்னுடைய காதலி அங்கிருந்து பாடுறான். எனக்கு அப்போ வந்து என்ன வயசுன்னு தெரில. அந்த புதிய வார்ப்புகள் படத்தில் எனக்கு வந்து ஒரு 12 வயசு 13 வயசு இருக்கும். காதல்னா என்னன்னு கூட தெரியாது. ஆனால் ஒரு காதலன் பிரிந்து போவதை பார்த்து அவ மேலே ஒரு சாங் வருது. இந்த கிரேட் ஜீனியஸ் இளையராஜா அதை பண்ணியிருக்காரு, இதயம் போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த பாட்டை கேட்கலன்னா நான் வந்து இன்னைக்கு இந்த மேடையில் இருந்துருக்க மாட்டேன். கதிர் சார் படத்தில் வந்து ஒரு சீன் வரும். தன் காதலியை எவ்வளவு நேசிக்கிறான் நான் சொல்ல முடியாது. காதலை ஒரு பெரிய மனசுக்குள்ள ஒரு பெரிய இருக்கும். சொன்னா ஒருவேளை நிராகரிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவ உட்கார்ந்து இருந்த அந்த சேர்ல போயிட்டு அவ எந்திரிச்சு போன மாதிரி உட்காருவான். காதலை மிக எளிமையாகவும் வலிமையாகவும் அழகாகவும் சொன்னவர் எங்க குரு. நான் ஏன் கோவிலுக்கு போறது, சர்ச்சுக்கு போறது, மசூதிக்கு போறதை விட கோவிலுக்கு போறது, தியேட்டருக்கு போகணும்னு சொல்றேன்னா, மகேந்திரன் ஒரு படத்துல எழுதுறாரு, கடைசி காட்சியில மோசமான மனிதன் வாழ்நாள் முழுவதும் மோசமாக இருந்து கொண்டே இருக்கிறான். அவன் கடைசி நாள் வந்து அந்த ஊரே அவனை நின்றுகிட்டு இருக்கு கொலை செய்யணும்னு. அந்த கொலைகாரன் சொல்கிறான், அந்த மோசமான மனிதன் சொல்கிறான், எனக்கு என் வாழ்க்கையில எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன், எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துட்டேன், ஆனா ரொம்ப கஷ்டப்படுறது இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊருக்காரனையும் நான் கெட்டவனா மாத்திட்டேன்னு சொல்றான். கொலை செய்து விட்டு, தன் காதலனுக்காக கொலை செய்து விட்டு பல வருடங்கள் ஜெயிலில் இருந்து அவ ஒரு படகுல வந்து இறங்குறா. அவ அந்த படகுல இருந்து இறங்கி, அந்த ஓரத்துல இருந்து இறங்கி அந்த கரையில கால் வைக்கும் போது அவளுக்காக 20 வருஷம் காத்திருந்த, நோய்வாய்ப்பட்டு படுக்கையோடு இருந்த அந்த மனிதனுக்கு நெஞ்சு துடிக்குது. ஐயா பாரதராஜா எழுதினார் பார்த்தீங்க, அதுதான் என் கோவில்னு சொல்றேன், அதுதான் சர்ச்சுன்றேன், அதுதான் மசூதின்ற. இறைவனை மறுக்க முடியாது. நான் மிகச்சிறந்த இறைவனை மறுப்பாளர்களை நான் வாழ்நாள் பார்த்திருக்கிறேன். எஸ்விஆர் போன்ற அவர்களை நான் கும்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் சொன்னது, ஒரு 2 பேரை உட்கார்ந்து ஒரு வீட்டில் டிவி பார்க்கலாம்,
ஆனால் ஒரு பெரிய ஸ்பெக்டக்கல், ஒரு தோனி ஆடுறதை வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான போய் நேராக பார்த்தா தான் அது ஒரு பெரிய செலிப்ரேஷன். அது மாதிரி முதல் செலிப்ரேஷன் வந்து தியேட்டர். ஒரு 5000 வருஷத்துக்கு முந்தி கிரீக் தியேட்டர்ல இது வரைக்கும் 9000 நாடகங்கள் எழுதப்பட்டிருக்கிறான். மொத்தம் 33 தியேட்டர் பிளே தான் இப்போ அவைலபிள் இருக்கு எக்ஸ்டெண்டா. அப்ப எத்தனை பேர் வந்து பார்ப்பாங்களாம்? 16000 பேர் வந்து தியேட்டரை பார்ப்பாங்களாம். ஏன் தியேட்டர் போகணும் அப்படின்றது வந்து எப்படின்னா, இந்த காலகட்டத்தில் எந்த பிரச்சனை வரும் ஆனா வராது அப்படின்ற மாதிரி சொல்றேன். நண்பா வாருங்கள். சரத்குமார். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை சகோதரர்களும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் இளைஞர்களுக்கும், நான் எல்லாரும் பெரியவங்கன்னு சொல்கிறாங்க, எல்லாமே இளைஞர்கள் தான். மனதால் இளைஞராக இருந்து கொண்டு கலைக்குலத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்க ஜாம்பவங்களுக்கும் புகைப்பட நிபுணர்களுக்கும் என் அருமை பத்திரிகை சகோதரர்கள் முன்னணியில் இருக்கின்ற பத்திரிகை சகோதரர்களுக்கும், பிரகாஷ் பேசும்போது இங்கே பார்க்கணும், செல்போன் பிரியர்களுக்கும், விஜய் கணேஷ்காவின் ரசிக பெருமக்களுக்கும் நன்றி கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் சொல்லணும். இந்த இடத்துல வந்து நின்னாலே 175வது நாள் விழா கமலா தியேட்டரில் மறைந்த கலைஞர் அவர்கள் இந்த விழாவிற்கு வந்து வருகை தந்திருந்தார்கள். 175th டே நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அதுதான் ஞாபகம். கமலா தியேட்டருக்கு வந்தாலே ஒரு சென்டிமெண்டலி குட் பிளேஸ் நான் சொல்லுவேன். அதனால் கணேஷ்கா, யூ கம் டு ரைட் பிளேஸ் அண்ட் டெஃபினெட்லி உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். இதில் நான் சொல்லணும்னு அதிக நேரம் எடுத்துக்கணும்னு விரும்பல. 2 மணி நேரம் தான் எடுத்துக்குவேன். சாரி, 2 நிமிஷம் தான் எடுத்துக்குவேன். எனக்கு வந்து இங்கே வந்தாலே நான் இமோஷனல் ஆகிடுவேன். அதனால தான் என்னை கூப்பிடாமல் இருக்கிறதே நல்லது. பிகாஸ் ஐ காட் மை லவ் அண்ட் அஃபெக்ஷன் டு போத் விக்ரமன் அண்ட் ரவிக்குமார். ரவிக்குமார் வந்து என் வாழ்க்கையின் ஒரு தருணத்தில் என்னை வந்து அவர் வந்து, அதாவது அவர் முதல் படம் 1990ஆம் ஆண்டு புரியாத புதிர் வந்து அவர் இயக்குறார். அதான் ரவிக்குமாரோட முதல் படம். அந்த படத்தில் வந்து என்னை வந்து புக் பண்ணிட்டார். நான் வில்லனாக இருந்தேன். என்னை வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணுறீங்க ஷரத் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஒரு 60 அடியிலேருந்து கீழே விழுந்து ஹைதராபாத்தில் அடிபட்டு 6 months I was in bed. கழுத்தை வெட்டினா கழுத்தை வெட்டியில் யாரும் சர்ஜரி வந்து கழுத்தை ஓப்பன் பண்ணி C4 C5 டாக்டர்ஸ் இருந்தால் தெரியும். C4 C5 வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி. அந்த இடுப்புலேருந்து ஒரு எலும்பு எடுத்து அங்கே வச்சு 2 ராடை வச்சு 4 ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி என் கழுத்தை நிற்க வச்சாங்க. அப்படி பார்த்தா நான் தான் அயன்மேன். அது பிறகு 6 மாதம் வந்து இருந்த பெட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்தேன். வீட்டுக்கு வந்தவுடனே அது வந்து சொல்ல வேண்டியது ஒன்று. ஏன்னா எதுவுமே நிலையானது அல்ல என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த கலைக்குழு மட்டுமல்ல, வாழ்க்கை அப்படித்தான். ஆனால் we have to accept the challenges and go forward ன்னு சொல்லுவோம். என்னால் பேச முடியாது. அப்போ I lost my voice. ரைட் vocal cord was paralyzed after the surgery. அப்போ எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட 11 படம் ஒரு பிஸியான ஒரு வில்லன். இங்கே வந்து காலையில் ஒர்க் பண்ணுவேன், ஈவினிங் போயிட்டு ஹைதராபாத்தில் இருப்பேன், திரும்பி காலையில் இங்கே வருவேன், தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 11 பேருடைய அட்வான்ஸ் முன்பணம் என்னிடம் இருந்தது. அதில் ரவிக்குமார் வந்து வந்தார் என்னை பார்க்க. அப்போ வந்து பேச முடியாதனால் எழுதி தங்களுடைய முன்பணத்தை திரும்ப பெற வந்திருக்கிறீங்களான்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் நடிக்கிறீங்கன்னார். நான் அப்போ வந்து வெயிட்லாம் ரொம்ப 20 கிலோ குறைஞ்சி அவர் எதிர்பார்த்த சரத்குமார் அந்த படத்துக்கு கிடைக்க மாட்டான்றது அவருக்கு தெரியும். சௌத்ரி சாரே சொல்லியிருப்பார், ஏன் புது படம் எடுக்கிற அவர் வச்சு எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பார். அதனால் என் குருநாதர் தான் அவரும். ஆனால் அவர் சொல்லியிருப்பார், ஏன்னா வெயிட் பண்ண வேண்டாமே, ஒரு நடிகனுக்காக எதுக்காக காத்துட்ருக்கீங்க, அது ஒரு பாசிட்டிவ் கேரக்டர், இன்ஸ்பெக்டர் கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அன்று அந்த ரவிக்குமார் அவர்கள், இன்றும் சொல்கிறேன், இட்ஸ் வெரி நாஸ்டாலஜிக் எமோஷனல் டு மீ, நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு. அது 6 மாதமாகட்டும், 1 வருடமாகட்டும், என்னுடைய முதல் படத்தில் உங்களை புக் பண்ணிட்டேன், நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு என்னுடைய அந்த படத்தை நடிக்கும் போது 2 பேருக்கும் பெரிய தகராறு. அந்த மாதிரி தகராறுலாம் கலை உலகம் பார்த்துக்க முடியாது. அதான் சண்டை போட்டுக்கும், இருக்கும், வரும், வராதுன்றது தான். நான் வந்து இதை சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து எப்படி வந்து இருவர்கள் உறவோடு இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் சொன்னால்,
இந்த கொடுக்கல் வாங்கல், காம்ப்ரமைசிங் வித் ஈச் அதர், கிவ் அண்ட் டேக் பாலிசிஸ். ஏன்னா 1000 பிரச்சனைகள் வரும், பிரச்சனை வராமல் இருக்க முடியாது. சில கணவன் மணி பார்த்தீங்கன்னா நாங்கள் 50 வருஷமாக எந்த ஒரு பிரச்சனை நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. அதில் யாரோ ஒருத்தர் போய் சொல்கிறாங்க அர்த்தம். சண்டே போட்டதில்லைன்னு சொல்லுவாங்க. அது எப்படி சண்டை போட முடியும்? சண்டை போட்டுட்டு தான் வர முடியும். நான் 11 மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தால் நீங்கள் போக முடியாது. அதுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும், பஞ்சாயத்து நடக்கும், முக்கியமாக ஒருத்தர் வரான்னு சொன்னீங்க, வரமாட்டீங்களா நீங்கள் கேட்பாங்க. அதுக்கு எனக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கா, நாட்டாமல் என்னுடைய ரவிக்குமார் தான். ஸோ எனக்கு இப்படி அந்த நான் புரியாதபுரத்துக்கு வந்தேன். 6 மணிக்கு கால் ஷீட் போட்டிருந்தாரு, 6 to 2 நைட்டில். நான் வரும்போது ஒன்றும் கால தாமதமாக வரல, காலையில் 1 மணிக்கு வந்தேன். அவர் போச்சு இல்லையா அப்படின்ட்டாரு. அது அவரை போச்சு இல்லையா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். 2 பேருக்கும் பெரிய மோதல். அப்போ தான் பார்த்தா கனல் நடுவில் இருந்து, சார் படத்தை முடிச்சிடலாம் சார், நீங்கள் இப்படி போங்க, நீங்கள் அப்படி போங்க, முடிச்சுட்டு முடிஞ்ச பிறகு நடந்தது தான் சுவாரஸ்யம். அதுதான் அன்பு, பாசம். வாங்க ஏறுங்க, வண்டியில் இருங்க, பேசிட்டே போகலான்ட்டார். தட் இஸ் ரவிக்குமார், மேன் வித் கோல்டன் ஹார்ட் அப்படின்னு சொன்னால், இந்த கலை உலகில் நான் சந்தித்த பல மனிதர்களில் உண்மையான தங்கமான ஒரு மனது என்று சொன்னால் ரவிக்குமார் தான். அதே மாதிரி விக்ரமன் சார், சூரியவம்சம் கூட மிகப்பெரிய ஒரு அளவுக்கு என்ன உயர்த்தியவர் தான். அதுவும் விக்ரமன் சாரும் ரவிக்குமார் நீங்கள் இந்த படத்தை நடிக்கிறீங்கன்னா எனக்கு கதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஸோ இந்த படம் நீங்கள் நடிக்கிறீங்க அண்ட் விஜய் கணேஷ்கா ஹஸ் டு பி இன்ட்ரடியூஸ் இன் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த படம் நல்லா வரும்ன்றதுக்காக நடிக்கிறது மட்டும் இல்லை, இவர்கள் சிறந்த மனிதர்கள், இவங்கள் எண்ணங்கள் சிறக்க வேண்டும், இவர்களுடன் இணைந்து என்றுமே வாழ்நாளில் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் நினைப்பவன் நான். அதனால் அந்த படத்தை உடனே ஒத்துக்கிட்டேன். ஆனால் இங்கே ஒத்துக்கிட்ட பிறகு இந்த சூரிய கதிரா இருக்கணும், சரியா கூட கார்த்திகாவும் சரி, சாதாரண மனுஷன் கிடையாது 2 பேரும். டாஸ்க் மாஸ்டர் சொன்னார் ரவிக்குமார் சார், கரெக்டாக தான் சொன்னாங்க. அதனால் அவர் ஒரு சீனை கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லிட்டா, அப்படியா சார், சரி சார் சரி சார் நடிச்சிடலாம் சார், அப்புறம் பார்த்துக்கலாம் சார், திரும்பி அவர் என்ன நினைக்கிறாரோ அதை எடுப்பார் அவர். அது மாதிரி ரவிக்குமார் சார் அங்கே வந்தது ப்ரொடியூசராக வந்தார். ப்ரொடியூசராக 2-3 தடவை வந்தார். நான் அவர்கிட்ட பணம்லாம் கேட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கொடுத்து வச்சுருவேன். ரவிக்குமார் சரி சௌஜி சார் தெரிஞ்சு அடுத்த படத்துக்கு சேர்ந்து படம் வாங்கிக்குவேன் நான் எப்போதுமே. அந்த படத்தை நடிச்சிட்டு இருக்கும் போது அடுத்த படம், அதுக்கு அடுத்த படம் வாங்கிடுது. அந்த மாதிரி என்னுடைய பழக்கம் அவரோட. சார் இந்த விக்ரமன் அண்ட் ரவிக்குமார் சொல்லும் போது கதையை கேட்டேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட். அதில் கௌதம் ஒரு 20 கொலை, சாரி சொல்லக்கூடாதுல்ல கதையை, சொல்ல சார் அவர் 20 கொலை 21 கொலை பண்ணுறாரு. ஆக்சுவலாக நம்ம சொல்லிடக்கூடாது, இருந்தாலும் சொல்லிட்டேன். சூர்யா தப்பா நினச்சிக்க. ஓகே, எனக்கு இன்னும் இங்கே வந்தோன்னு தான் தெரிஞ்சது சூர்யாவுடைய நல்ல நண்பர் சூரிய கதிர்னு. ஆனால் ஜிம்மில் ஒன்றா இருந்தாங்கன்னு தெரிஞ்சு. ஆனால் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரினால அப்படி இருக்காரு நீங்கள் சொன்னீங்க. ட்ரீட்மெண்ட் போனனால அப்படி இருக்காரு. இருந்தாலும் நான் அவரை டாஸ்க் மாஸ்டர் பண்ணி அவரை நல்ல பாடியாக கொண்டு வந்துடுறேன் 6 மாதத்தில். அதை சொல்லியிருக்கேன் சூர்யாக்கிட்ட. ஏன்னா அந்த பாடி வெயிட் போட போட முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதில் தங்கமான மனது உள்ளவர்கள் வெயிட் போட்டனால தங்கமான மனதர்கிட்ட ஹெல்த் நல்லா வச்சுக்கணும். அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். நான் இப்போயும் இந்த 25 வயசில் நான் திடமாக இருக்கேன்னா அது காரணம் ஒழுங்காக உடற்பயிற்சி செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதால் தான். ஏன்னா இங்கே மிஷ்கின் பேசும்போது ரொம்ப இறுக்கமாக எல்லாம் இருந்த மாதிரி இருந்தீங்க. அது சந்தோஷமான ஒரு நிகழ்வு, சந்தோஷமான ஒரு விழா, குடும்ப விழானா இதுதான் குடும்ப விழா. ஏன்னா கனிஷ்கா ஒவ்வொருத்தரையும் அவர் பேரை சொல்லும் போது இங்கே கைத்தட்டல் வருது இல்லையா, அது இங்கே மட்டும் அந்த 20 பேர் இந்த கைத்தட்டிடாதீங்க. திரையரங்குக்கு போங்க, டேக் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அலாங் வித் யூ. மூவி ஷுட் பி சீன் இந்த தியேட்டர் உறுதிப்படுத்துவதற்கு உங்களால் தான் முடியும், ரசிகர்கள் தான் முடியும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதான் சிவா சார் பேசும்போது அதான் சொல்றாங்க, தியேட்டருக்கு போகணும். ஏன்னா அந்த உழைப்புன்றது மிக மிக பெருசு. ஏன்னா இங்க கலைஞர்கள் நடிகர்கள் சொன்ன பணத்தை வாங்கிட்டு போயிடலாம். ஆனா whether the profit is being made by the producer is very very important. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பணம் பண்றாங்களா, தயாரிப்பாளர் பணம் பண்றாங்களா இதெல்லாம் பார்க்கணும். தட் இஸ் ஆல்சோ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நிச்சயமா இந்த குடும்பத்தில் வந்தவருக்கு நிச்சயமா இருக்கும். ரெண்டாவது இந்த சௌத்ரி சார் அவர்கள் இங்கே வரலன்னு நான் கேட்டேன், ஜீவா வந்துட்டாங்க. சௌத்ரி சார் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம், கலை உலகத்துக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். அதனால் அவர் கூட 13 படம் பண்ணியிருக்கேன். 100 படத்தில் 13 படம் பண்ணியிருக்கேன்னா ஆல்மோஸ்ட் 10-13% ஆஃப் ஃபிலிம் ஹவ் டன் வித். ஆனால் 100வது படம் என்ன வச்சு பண்ணலான்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, ரெஜிஸ்டர் பண்ணிடுறது பெட்டர். அது சூரியவம்சம் 2 பண்ணலான்னு பேசிட்டு இருந்தோம். அதனால் இன்னும் அது சரியாக அமையலை. அது சூரியவம்சம் 2-ஆ இருக்கட்டும், 3-ஆ இருக்கட்டும், 4-ஆ இருக்கட்டும். எனக்கு 150 வயசு ஆன பிறகு கூட நடிப்பேன். ஏன்னா பத்திரிகையாளர் ரெடியாக ஆகிட்டோம். சரத்குமார் மென்டல் ஆகிட்டே 150 வயசு வரைக்கும் வாழ்வான்னு போடுவாங்க நாளைக்கு. அது சந்தோஷம் எனக்கு. ஏன்னா ஒருத்தர் 150 வயசு வாழ்வேன்னு சொன்ன சந்தோஷப்படுறது விட்டு வாழ்வாராம் அப்படின்னு கிண்டல் பண்ணுறது அதிகமாக இருக்காங்க. இப்போ
ஸோ தட் பிகம்ஸ் நியூஸ். எது நியூஸில் கொடுக்கணும் அது முதல்ல கொடுத்துடணும். அவங்க சந்தோஷப்படுவாங்க. 20 எழுதி நாளைக்கு 150 வயசு வாழ்வேன் என்று சரத்குமார் சொன்னார், எப்படி முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரஜினி சார் வந்து பார்க்குற பாபாவே வந்து 4000 வருஷம் பார்த்துருக்காரு. அதனால உள்ளத்தால் இன்று பார்த்தா இன்று புரட்சி தலைவர் இல்லை, மக்கள் தலைவர் இல்லைன்னா கூட இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதுதான் வாழ்க்கை. நீ நடந்து சென்ற பாதையில் அடுத்த வந்து பின்னாடி பயணிக்கிறாங்கன்னா பார்க்கணும். ஸோ ஐ வில் லிவ் ஃபார் எவர்ன்றதை உருவாக்க வேண்டியதான் நம் கடமை. அந்த கடமை இங்கே எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க தான் சொல்லிட்டேன், வீட்டை சொன்னேன், உதயகுமார்ட்ட சொன்னேன், பெரியவர் எல்லாரையும் சொல்லிட்டு இருக்காங்களா, யாரும் சொல்றாங்கன்னு கேட்டேன் நான். அதனால இளைஞர்களே அப்படின்னு சொன்னேன். இளமையாக இருப்பவர்கள், உள்ளத்தால் இளமையாக இருப்பவர் தான் வந்து இயக்குநராக இருக்க முடியும், மற்றவர்களை இயக்குபவராக இருக்க முடியும். அது என்ன பொறுத்த உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம். சுகர் இருந்தால் தான் சித்திரம். இன்னைக்கு வந்து ஆல்கஹால், ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒன்று நினைப்பவன் நான். அதனால் எது அளவுக்கு மீறினா அமிர்தம் விஷம் என்ற ஒரே ஒரு பழமொழி மட்டும் தான் என் தந்தையார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. உடனே தான் பாக்யராஜ் சார் வந்து பல பேர் மனசை உடச்சிட்டார், அடிக்கி போயிட்டார். இருந்தால் சொல்லியிருப்பேன். அது மாதிரி சொன்னது வந்து எனக்கு என்னென்னா, 3 நாள் வந்து தொடர்ந்து முருங்கைக்காய் கொண்டாந்தாங்க, முருங்கைக்காய் இருக்கும், உயரட்டீரை கொண்டாந்தாங்க, சாம்பார் வச்சு கொடுத்தாங்க. ஆனால் ஒன்றுமே செட் ஆகலைன்னாரு. அவர் என்ன சீன் செட் ஆகலைன்னு சொன்னான்னு நினைக்கிறேன், இல்லையா? முருங்கைக்காய்க்குள்ள வீரியம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. பட் என்ன சொன்னான்னு எனக்கு புரியல. உதயகுமார் கேட்டா நீ அவரே கேளுங்கன்னாரு. நான் எனக்கு இந்த மாதிரி சொன்ன வாசல் சார் சொன்ன மாதிரி எதையும் நேரடியாக கேட்டுருவேன் நான். இப்போ அவர் பின்னாடி கேட்டேன்னு நினைச்சு கூட நான் பாக்யராஜ் சார் ஃபோன் பண்ணி, என்ன சார் பிரச்சனை, இந்த முருங்கைக்காய் கீரை சாப்பிட்றாங்க, என்ன பிரச்சனை வந்துச்சு, சீன் சரியா வரலையா, என்ன செய்வா சார் கேட்கணும் இல்லையா? என்ன சரியா வரல, சாப்பிட்டனால வரலையா, இல்லை சாப்பிடாம இருந்தாலும் நல்ல சீன் வந்துச்சா, இதை வந்து மக்கள் தெளிவுபடுத்தியிருக்கேன். ஏன்னா இது வந்து பெரிய சர்ச்சைக்குரிய டிபேட் ஆகி அப்படின்வாங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேட்டர் கொடுத்துருக்காரு அவர் இன்னைக்கு. அதனால யாரும் முருங்கைக்காய் சாப்பிட்டு இருக்கவங்க தொடர்ந்து சாப்பிடுங்க, நல்லதுதான். உடலுக்கு வந்து நல்ல சக்தியான ஒரு கீரைகள் சாப்பிடுவதோ காய்கறிகளை சாப்பிடுவதோ நல்லது. உடனே அது வந்து மாமிசம் சாப்பிடான்னு சரத்குமார் சொல்லிட்டான்னு சொல்லாதீங்க, அது கிடையாது. எல்லாம் சொல்லி நான் பத்திரிக்கையாளர், அதனால சொல்றேன். ஏதாச்சும் ஒன்று சொன்னா அதான் கருத்தாயிரும். ஆனா நல்ல ஒரு விழா, குடும்ப விழா, சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க விழா. நிச்சயமா கனிஷ்கா சொல்லணும், டெடிகேட்டட் கை, இஸ் வெரி டெடிகேட்டட் கை. இது வந்து அப்பா வந்து இயக்குனர், அங்கிள் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு, நாங்களாம் வந்துட்டோன்றதுக்கு அது இங்க இருக்கிறதுக்காக நான் சொல்லலை. சீனும் என்ன பேசுறதுன்னே தெரியல, எல்லாம் பேசிட்டேன். அதாவது எனக்கு சினிமாவில் வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்ச டைரக்டர் எனக்கு ரவிக்குமார் தான். எனக்கு அடிக்கடி அவரோட நான் தொடர்புல இருப்பேன். அப்போ இருந்தேன். ஒரு ஜாவா மோட்டர் சைக்கிள் புல்லட்டா அதில் சர்ன்னு வருவார். அப்படியே நாங்கள் எல்லாம் ஒரு பேட்டி கொடுப்போம், நான் விக்ரமன் இவர். ஒரு ஃபஸ்ட்டு படம் முடித்த டைம் அப்போ இருந்து எனக்கு நான் ரொம்ப நேசிக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் இவர். ரெண்டாவது விக்ரமன் அப்படின்னா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர், அவ்வளோதான். எங்கள் குடும்பத்தின் தலைவர் மாதிரி எங்கள் அண்ணன். இப்போ அவர் வயசில் எனக்கு சின்னவர் இருந்தாலும் எங்கள் புது வசந்த மணியிலே எங்கள் அண்ணன், அவ்வளோதான். இன்னைக்கு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம்னு ஒன்று உருப்படியாக இருக்குதுன்னா அதை துவங்கி வச்சு அதை வழிநடத்தி அப்பப்போ ஃபோன் பண்ணி என்ன உதயகுமார் சார் நடக்குது, ஏதாச்சும் பிரச்சனை, ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தால் உங்ககிட்ட சொல்லுவேன். ஸோ இன்னும் அதில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அது நல்லா இருக்கணும், அதுக்கு சரியாக இருக்கணும், அது சரியாக வரணும் என்ற ஒரு உணர்வாளர் தான் வந்து திரு விக்ரமன் அவர்கள். அவர் இந்த கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாக வந்து அவர் மனசுக்குள்ள நிறைய சுமைகள் இருக்கு. ஒரு பக்கம் அவருடைய இல்லத்தரசியாருடைய உடல்நலம், ஒரு பக்கம் தம்பியை கொண்டு வரணும், அவன் வரணும், இதெல்லாம் ஒரே நேரத்தில் வந்துடுது. அந்த இதில் வந்து உறுதுணையா நின்றவர் நம்ம KS ரவிக்குமார் அவர்கள். அதுதான் சொல்ல, உணர்வாளர்கள் ஒன்று. அதாவது என்னதான் இன்னைக்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டேங்குது. அக்கா தங்கச்சிக்கு வராது, அண்ணன் தம்பிகளுக்கு வராது. ஆனால் இந்த உணர்வு வந்து இது நிச்சயமா ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு. அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு இந்த படத்துல, ஹிட் லிஸ்ட்ல. அப்புறம் கனிஷ்கா பற்றி சொல்லணும்னா, அவங்க அப்பாவுடைய ஆசை, அவங்க அம்மாவுடைய அரவணைப்பு, இந்த தம்பி அவனை தமிழில் சினிமாவில் நம்ம ஒரு இடத்த பிடிக்கணுன்ற தனக்குள்ள இருக்கிற ஒரு வைராக்கியம், இந்த 3ம் சேர்ந்து ஒரு அற்புதமான விதையா வந்து இந்த திரைப்படத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. அதை சிறப்பாக அறுவடை செய்யக்கூடிய ஒரு விவசாயியா நம்ம ரவிக்குமார் இருக்கார். ரவிக்குமார் தொட்டதெல்லாம் தொடங்கும்.
அவர் மனசார எல்லாரும் சொன்ன மாதிரி ரவிக்குமார் பேச்சுக்காக எல்லாம் பேச மாட்டாப்புல, என்ன மனசுல இருக்கா டப்பு டப்புன்னு அடிச்சு போயிட்டே இருப்பாப்புல. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா அப்படிம்பாரு. ரவி எப்பவுமே சரியா தான் செய்வாரு. அதே மாதிரி விக்ரமன் சரியா சிந்திக்கக்கூடியவர். உங்களுடைய நல்ல உள்ளங்களுக்கு நிச்சயமாக அனைத்து உள்ளங்களும் வாழ்த்தி கொண்டே இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் அனைத்து உறுப்பினர்கள் சார்பாகவும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய ஒரு தலைவர் என்ற பொசிஷன்ல இருந்து நான் உங்களை வாழ்த்துறேன். ஏன்னா என்ன தலைவரை ஆகணும்னு நீங்க தான் ஆசைப்பட்டீங்க, என்னை ஆக்கி விட்டுட்டு. அதான் விக்ரமன். ஏன்னா விக்ரமன் மேல எனக்கு ஒரு தனிப்பட்ட என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் அவர் தான். அவரு சில சமயத்தில் உணர்ச்சி வசப்படுவார், சில சமயத்தில் ஒரு டென்ஷன் ஆவார். அதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால தான் நாங்கள் அனந்தம்பிகமாக இருக்கோம். அதே விஜய் கணேஷ்காவுடைய டெடிக்கேஷன் பற்றி நான் அப்பப்போ எல்லாத்துக்கிட்டையும் கேட்பேன், என்னடா படம் எப்படி போயிட்டுருக்கு, முடிஞ்சிச்சா, எப்படி நடந்துட்டுருக்கு, அதை கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படி. ஆரம்பத்தில் இருந்த கதைகளை இவர் சொல்லிட்டாரு, அது எப்படி ஆரம்பிச்சு திருப்பி எப்படி இது சொன்னாங்க. என்ன பண்ணுறாங்க இந்த பையன், சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் புள்ள அருமையாக நடிச்சான்னு அடுத்தவன் சொல்கிறத கேட்க எப்படி ஒரு தாய் சந்தோஷப்படும், அந்த மாதிரி ஒரு தாயாக நானும் சந்தோஷப்பட்டேன். நான் விஜய் கணேஷ்காவோட வெற்றி இவங்களை மட்டும் இல்லை, தமிழ் இண்டஸ்ட்ரியில் எல்லா இயக்குநர்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நிச்சயமாக இந்த படம் ஜெயிக்கும், இந்த படம் ஜெயிக்கணும். ஹிட் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வரும். ஏன்னா இங்கே பாருங்க எல்லாம் உங்களுடைய ஆட்கள் தான், இல்லை எல்லாம் ஒரு குடும்பம் தான். இன்னைக்கு சரத்குமார் சார் இவ்வளவு அழகா அவர் உறுதுணையாக இருந்திருப்பாருன்னா அது எந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருந்திருக்கும் பாருங்க. ஸோ எல்லாம் நல்ல உள்ளங்களும் இணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த திரைப்படம். நான் பார்த்தேன் ஏற்கனவே அந்த இசையமைப்பாளருக்கு முதல்ல எனக்கு தெரியும், அவர் ரொம்ப அற்புதமாக பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அப்டேட்டடாக இருக்கு. இன்னைக்கு வரக்கூடிய மற்ற படங்கள்ல என்னென்ன இருக்குமோ அத்தனை இருக்கு. பெரிய படங்கள் நான் சொல்றேன், ரஜினி காம்பினேஷன்ல வர்ற படங்கள்ல என்ன இருக்குமோ அது இருக்கு இந்த படத்துல. ரஜினி சாருக்கு ஈக்குவலா நீங்க தம்பியை பில்டப் பண்ணிருக்கீங்க. இந்த படத்தோட இசை மிகப்பெரிய வெற்றியாக உங்களுக்கு அமையும் சத்யா அவர்கள். ஆக இந்த வியாபாரத்தை பத்தியான சொல்லி ஏற்கனவே வித்தாச்சு, இது பெரிய லாபம் வந்துருச்சு. நீ அதை விட பெரிய லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்க வேண்டியது உங்க கையில் இருக்கு. கனிஷ்காவுக்கு இவ்வளவு பெரிய ரசிகர்னா செட்டப்பா தானா சேர்ந்த கூட்டம். ஏன்னா அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க எனக்கு தெரியும் கனிஷ்காவுக்கு. ஸோ ஐ லவ் யூ ஆல் பிகாஸ் with all your blessings you have to take this success to every nook and corner in all through all your messages. நான் இன்னொரு விஷயம் நான் யோசனை பண்ணேன், இந்த தமிழ் சினிமாவை நம்மளும் கூட பப்ளிசிட்டி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம எவ்வளவு வெட்டியான விஷயங்களை மெசேஜா அனுப்பிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. ஒரு நாளைக்கு காலையில் எதிர்த்தா ஒரு 500 பேர் மெசேஜாவது வராது. அதாவது கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு 1000 எல்லாம் வரும். சும்மா இருக்கிறவங்களே சும்மா இழுத்து விட்டுருவான் ஏதாச்சும் ஒரு குரூப்ல. நீங்க அந்த குரூப்புகளுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயத்த சொல்லலாம். இந்த படத்தை பாருங்க, இந்த படம் சூப்பரா வந்திருக்கு, இந்த படத்தோட ட்ரெய்லரு எல்லாத்தையும் இது பண்ணி இது எப்படி இருந்தது, இந்த ஃபீல் எப்படி இருந்தது ஒவ்வொருத்தரும் அனுப்பிச்சோன்னு வைங்க, அது கிட்டத்தட்ட 1,00,000 பேரை போய் சேர்ந்தடையும். அந்த 1,00,000 பேரையும் நம்ம படம் பார்க்க வைக்க முடியும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, ஹிட் லிஸ்ட் இவங்க ஹிட் ஆக்கிட்டாங்க, அதை சூப்பர் ஹிட் ஆக்க வேண்டியது நம்ம பொறுப்பு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவர் உதயகுமார் அவர்களுக்கு நன்றி. பெப்சி தலைவர் வர்றதா இருந்தது, ஆனால் அவங்க ஆந்திராவில் அவங்க ஒய்ஃப் ஷூட் இல்லை, அதான் அவங்க எலெக்ஷன். அது இல்லை, செல்வமணி சார் காலையில் எனக்கு கூப்பிட்டாரு, ஓட்டு போட போயிட்டே இருக்கேன், விக்ரமன் சாருக்கு சொல்லுங்க தயவு பண்ணி நான் இருக்கிற இடத்துல நீங்க இருந்து வாழ்த்திருங்கன்னு என்னாரு. செல்வமணி சாருடைய வாய்ஸா நினைச்சு என் பிள்ளைக்கு நான் வாழ்த்து தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வாழ்க வாழ்க, சூப்பர் ஹிட் ஆகட்டும் ஹிட் லிஸ்ட். நன்றி. சுப்பிரமணிய சிவா எங்க இருக்காரு சார்? வாங்க. சுப்பிரமணிய சிவா தனுஷுக்கு எல்லாம் நீங்க தான், எங்களுக்கும் கூட இருந்து அட்லீஸ்ட் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்க ப்ளீஸ். இப்படி ஒரு பரிபூர்ண
ஒரு விழாவை விக்ரமன் சாரும் KS ரவிக்குமார் சாரும் தான் பண்ண முடியும். அதுக்கு காரணம் அவங்க வந்து சூப்பர் குட்ன்ற ஒரு மாபெரும் கோயிலிலிருந்து வந்தவர்கள். அந்த ஆஃபீஸை நான் பார்ப்பேன். அது வந்து ஒரு வரம் கொடுக்குற ஒரு கோயில் மாதிரி எப்போதும் ஒரு 50 பேர் நிற்பாங்க. அதுக்கு காரணம் விக்ரமன் சாரும் ரவிக்குமார் சாரும். இப்போ புது கோயில் ஒன்று வந்திருக்கு. அந்த கோயிலில் விஜய் கனிஷ்கா வந்திருக்காரு. கனிஷ்கர்ன்ற அந்த மகாராஜா தான் அசோகருக்கு முன்னாடி கனிஷ்கர்ன்றது வந்து ஒரு தரம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் சேர்ந்தது. மாபெரும் அதாவது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியாவினுடைய வட்ட பகுதிகளை எல்லாம் சேர்ந்து ஆட்சி செய்த ஒரு பௌத்த மன்னன், மகா மன்னன் கனிஷ்கர். அந்த பேர் உங்கள்கிட்ட இருக்கு. நீங்களும் திரைப்பட உலகத்தில் மாபெரும் நடிகராக வளம் வர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அடுத்து இன்னொரு ஒரு மாபெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் அப்பா குடும்பம் வந்து 100 பசுமாடு, 100 எருவு மாடு, அவ்வளோ பெரிய வயல்வெளிகள் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் உங்கள் தந்தை. அவர் வந்து இங்கே பசியாலும் பட்டினியாலும் கடந்து தான் இந்த இடத்த அவர் அடைஞ்சிருக்காரு. இவ்வளோ மனிதர்கள் அவர் கூட இருக்கிறாங்கன்னா அவருடைய மிகப்பெரிய தியாகமும் அடுத்தது அவருடைய உறுதியெல்லாம் அது உங்களுக்கு வேணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கிற பையன். அப்படி ஒரு படிப்பை விட்டு இந்த துறைக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு இருக்கிற ஒரு விஜயை பற்றி உங்கள் அப்பா பல இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. ஒரு தடவை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு கேட்டால் அடுத்தது நடிப்பார். டைலாக் எவ்வளோ பெரிய டைலாக் இருந்தாலும் அவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருப்பார் விஜய்ன்னு சொல்லுவார். விஜயகாந்த் சாரை பற்றி சொல்லுவார். இன்னும் சொல்லப்போனால் தனுஷ் ஒரு தடவை கேட்டாப்புலன்னா அப்படியே நடிப்பாப்புல. அந்த அளவுக்கு அந்த டெடிக்கேஷனாக இருப்பாங்க. ஒரு தொழில் மீது 100க்கு 100% அந்த அதிலே இருக்கிறது தான் வெற்றியினுடைய மிகப்பெரிய இடமா இருக்கும். அதுதான் வந்து விக்ரம் சார் அடிச்சிருக்காங்க. அதுதான் ரவிக்குமார் சார் 29 லட்சம் 30 நாள்னா 28 லட்சத்தில் 29 நாளில் எடுக்கிற ஒரு இயக்குனர். இன்றைக்கும் ஒரு மாபெரும் சங்கர் KS சங்கருக்கு பிறகு எம்ஜிஆர் சிவாஜி வச்சு மாற்றி எடுத்த இயக்குனருக்கு பிறகு ரஜினி சார், கமல் சாரை மாற்றி இயக்குனிய ஒரு மாபெரும் இயக்குனர் KS ரவிக்குமார் சார். அதெல்லாம் இன்னொரு இயக்குனருக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அத்தனை பேர்கிட்டும் சிறந்த பேரோடு, அத்தனை தயாரிப்பாளர்களிடம் சிறந்த பேரோடு வந்தவர் ரவிக்குமார் சார். அப்படி ஒரு ப்ரொடக்ஷனில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான், இந்த மாதிரி பெரிய இடங்களில் இருக்கிற நீங்கள் நாளைக்கு இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிரும். கதை கேட்க சொல்லும் போது அவங்க அப்பா தான் கேட்குறாராம், அவங்க அண்ணன் தான் கேட்குறாராம் அப்படின்னு விட்டுறாதீங்க. நீங்களே கேளுங்க எல்லா கதையும். ஏன்னா நீங்கள் தான் யூத் வைட். உங்களுக்கு தான் இப்போ இருக்கிற ட்ரெண்டு தெரியும். அவங்களும் கேட்கட்டும். செகண்ட் ஒப்பீனியன் வச்சுங்க. யாரும் ஃபோன் பண்ணாலும் நீங்கள் எடுங்க. நீங்களே கதை கேளுங்க. பிடிக்காத கதையை அவாய்ட் பண்ணுங்க. நல்ல கதையை பண்ணுங்க. மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். உங்கள் அப்பா வந்து அவையத்து முந்திரட்டு செயல் பண்ணிட்டாரு. நீங்க இவன் தந்தை என்னோற்றான் கொள்கைன்னு சொல். இந்த பையனை பெற்றெடுக்க அந்த தந்தை என்ன பாடுபட்டாரோ அப்படின்ற பேரை நீங்க எடுத்துருவீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பல்லாண்டு 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 வாழ்க. நன்றி. சரண் சார், எழில் சார் இவங்கெல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சந்தான பாரதி எல்லா நண்பர்கள் உங்களுடைய வாழ்த்துக்கள் என்றைக்கும் எங்களுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியும். அப்புறம் முதலில் மேடை ஏறியவர் ஒருத்தரை இறுதியாக பேச அழைக்கிறோம் என்றால் அவர் தான் சீஃப் கெஸ்ட்.